எத்தனை தடவை அவனை மன்னிச்சு விடுறது? எங்க இந்த 4 பேரு கவர்மெண்டே சாராய கடை திறந்தப்ப கூட இந்த 45 கிராமத்துல ஒரு கடை கூட உள்ள வரக்கூடாதுன்னு நாம எல்லாம் சேர்ந்தானே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு அவன் சாராயம் காத்துறான், நீங்களும் போய் அந்த பீடையை குடிச்சிட்டு வர்றீங்க. இத்தனை தடவை விட்டேன், இனி ஒண்ணு விட போறது இல்ல. அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க குடிக்க போறதால தானே அவன் சாராயம் காத்துறான். நீ கூலி வேலை தானே செய்யற. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 30 ரூபாய். அதுல இந்த சனியை எவ்வளவு குடிச்சேன்? 15 ரூபாய்க்கு. மிச்சம் இருக்கிற 15 ரூபாயில நீ சாப்பிடணும், பொண்டாட்டி சாப்பிடணும், முள்ளங்க எல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, நேற்று ராத்திரி குடிச்சிட்டு போய் மிதி மிதிச்சதை மறந்துட்டு தன் புருஷனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிக்கிறத பாரு. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி விட்டுட்டு சாராய ஒரு கேடா அவனுக்கு என்ன? இன்னும் 4 பொண்ணை கரையேத்தணும். அதுக்கு என்ன வழி என்ன தெரியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னு அந்த கர்மம். கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு கும்பல் கும்பலா சாகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் எங்கே நடக்கணும்? ஏன் காலையில விடுற வயசா உங்களுக்கு? இல்ல தம்பி, இனிமே அந்த கட்டாய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு நாள் நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எதையாவது காதுல வாங்கின மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா? இவனுக்கு இப்ப நான் கொடுக்க போற தண்டனையில இனிமே இங்க எவனும் சாராயம் காய்ச்சவோ விற்கவோ குடிக்கவோ கனவுல கூட நினைக்க கூடாது. இனிமே நான் சாராயம் காய்ச்ச மாட்டேன். நான் சாராயம் காய்ச்சவே மாட்டேன். கும்பிடுறியா? கும்பிடுறியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடல எப்படி? அழகு சாப்பாடு இதை கொண்டாட சாப்பிடுங்க. என்ன தரகற? வணக்கம் தம்பி. இப்பதான் வழி தெரிஞ்சதா நம்ம வீட்டுக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அதுக்காகத்தானே வந்திருக்கேன். இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்திருக்கேன். அச்சாரம் கூட கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா. நீங்க பார்த்து செஞ்சா சரிதான், அது நான் வேற பார்க்கணுமா? சரி தம்பி, கூட்டாங்க போடு. I think nothing. அப்படியே உட்காருங்கடா. ஏண்டா, கரண்ட் இருக்கும் போது லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்போது நாங்க சூனிய வைக்க முடியுமா? பேச்ச மாத்தாதீங்க. என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? வெளுப்பாய்க்கு என்ன? ஆமாமா, போட்டி என்னன்னு தெரியல மாமா. போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. நான் அந்த காலத்து ஆளு, பழைய ஆள். என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. வா வா, படாதுடா. இந்த பார், என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசை எல்லாம் கெடுத்துட்டு போட்டிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு சொல்லு. அதுவா மாமா, நைஃப் டவுன், நைஃப் டவுன். இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். என்ன திங்கணுமா? இல்ல, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி குளிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒயிட்டி, இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய், ஸ்பூனுக்கு போறதவனே சும்மா இருடா. அப்படி எல்லாம் இல்ல. கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கணும். ஆனா சாப்பிட கூடாது. சரி. கடைசியா நான் ஆன்னு வாயை காட்ட சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். போ. நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்குள்ள கோடி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். வாங்கிங்க தம்பி. பணத்துக்காக நாங்க வரல. ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல, எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? உங்க பூர்வீகமான நிலம். அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போகத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ இந்த பத்திரத்தை எடுத்து கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். இந்தாங்க அந்த நிலத்தோட பத்திரம். சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு விலை.
அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா அது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம். நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா என்னய்யா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீங்க நல்லா இருக்கண்ணு. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர. சௌரியமெல்லாம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை பிடிச்சிட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிக்கிட்டு இருங்க. நல்லது. என்ன வாத்தியார, இப்பவாவது நான் தான் உண்மையான சிசியான்னு ஏத்துக்கிறீங்களா? 6 பேர் அடிச்சதுக்கு இந்த அழுட்டு அழுத்திக்கிறிய. போன வருஷம் போட்டியில 12 பேர் அடிச்ச மணிமாறன் எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்துருக்கான் பாத்தியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சா 12 பேரை ஜெயிச்ச மாதிரியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ள மாப்பிள்ள கை துருங்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு சொல்லுவார், உன்னை ஜெயிக்க யாராலடா முடியும்? தபாவல கடிச்சப்பா, சமாளிக்கிறியா? கம்ப போட்டுட்டு கைபலத்தை காட்டுங்க. யாருக்கு கை தட்டுறீங்க? மாப்பிளைக்கு தட்டுறீங்களா இல்ல எனக்கு தட்டுறீங்களா? சரி, உங்களை திருத்த முடியாது. மாப்பிள அடிச்சோ. கேடி ஜென்ம கேடியடா, போலீஸ்கார எனக்கு மோடியடா. பீமசேன நானே உன்னை தூக்கி போட்டேன். இப்ப வேணாம், நான் சொல்றத கேளு. அப்படி தட்டு. ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் தோத்துறேன்னு பயமா? இல்லடா மாப்பிள்ள, நம்ம 2 பேர்ல யாருமே தோக்க கூடாது. என்னங்க நீங்க? யாராவது வந்துட போறாங்க.
ஐயோ சொன்ன கேளுங்க. சீ, போங்க, ரொம்ப மோசம். படையாச்சி ஐயா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கய்யா இங்க யாரையும் சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பல்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். டே, ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. ஐயா நீங்களா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும், நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், அவனும் மருமவளும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கைய கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும். அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கேயும் இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவை அறுத்து கிடக்கிற இடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ எங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பத்தா, நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமட இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழியை பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு. மோரா கையில நல்லா கழுவு. இந்த குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த அனாதை குழந்தைங்களை பாத்துக்கிறதுனால தான் கொஞ்சமாவது பாரம் குறையுது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஏன் நீங்களே இவங்கள அனாதைன்னு சொல்லலாமா? ஆண்டவன் படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே அனாதை இல்லை. என்னையா அது எப்பவும் உங்க கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம்? பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, போட பாரு. என்னது 2 டீக்கு 1 டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கிட்டீங்கண்ணா. காசிநாதா, இங்க யாரு டீ காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க வந்துரு. இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்கண்ணா. குடிப்பேன் தம்பி, வெறும் வயிற்றுல நிறைய டீயை குடிச்சிட்டேன், வயிற்ற கலக்குது. குளத்துக்கார வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வாங்க, ஒரு டீ தரேன். குடிச்சிட்டு போனா கலகாலம் ரொம்ப ஃப்ரீயா போனா. உட்காருங்க. கேட்க மாட்டீங்க. தள்ளி தள்ளியா? தள்ளு. சரி காசிநாதா, என்ன எத்தனை டீ கொடுத்த? 8 டீ தானே? 2 டீக்கு 1 டீ ஃப்ரீனா? 8 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச? 8 டீக்கு 4 டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க 4 பேர் போங்க. நீங்க உட்காருங்க, ஒரேடியா பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்ற, ஆது குடி சொல்லான்னு நிலைமை தெரியாம எல்லாம் கேட்கிற நேரமா இது? என்ன நானும் வரேன், கணக்கு தீர்த்துட்டு சந்தோஷமா போகலாம். காசிநாதா, என்னடா 4 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா. 4 டீக்கு 2 டீ ஃப்ரீ. நீங்க 2 பேரும் போங்க. அண்ணன் நீங்க உட்காருங்க. நானும் போணுமா குருவே? போடா. என்ன விட்டுட்டு போட வெளியில. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி, அவசரத்தை புரிஞ்சுக்கங்க. இருங்க அண்ணே, இங்க இருந்து அசிங்கமாயிடுமே. ஐயோ, இப்ப 2 டீ இருக்கு. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி 1 டீ காசு அண்ணா. இப்ப வந்துருக்கு, போயிடலாம். 8 டீ வாங்கினா 8க்கு 4 ஃப்ரீனா, 4க்கு 2 ஃப்ரீனா, 2க்கு நம்மளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான். மாப்பிள சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா?
பண்ருட்டியில வாங்கி இருந்து போட்டு 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள தீத்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல. வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? ஊத்துக்குழி மாப்பிள ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்பிள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். நொன்னைய பார்த்தேன். பொண்ணை பார்த்தேன்னு சொல்லேன்டா. ஒண்ணுமில்லப்பா, ஊத்துக்குழி ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை பாத்திரலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இந்த பாரு, இந்த வாட்டி நீ எதுவும் பேசாத. பேசுனதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? சும்மா வாரிசு கிட்ட பேசிக்கிட்டு. நான் ஒருத்தைய கட்டிக்கிட்டு மத்தவங்க மாறி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டைக்கு அனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, ஏன்? அவங்க நம்மளை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. எப்பா, உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பார்க்கல. வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல. காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்சை எடுக்காதுங்க. மாப்பிள்ள கோபத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. விவேகானந்தர் கூட இப்படித்தான் வாழ்ந்தாரு. வாங்க பாட்டி, இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க. நல்லா இருக்கியா? சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி, அந்த முட்டாயை கொடுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்ல தான். என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு. வரேன். சரி தம்பி. ஹாய். அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு. தான் படிக்கலைங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு. பிடிங்க, நீங்க தான் திறக்கணும். அது என்ன போய் முதல்ல இதை பிடிங்க, வெட்டுங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன, நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான். இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கணும்னு எப்போ நினைக்கிறது உங்க அப்பா அம்மாவோட வேற யாரும் இல்லை. பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு. உங்க அப்பா தரதான் கரெக்ட். போங்க அம்மா, போங்க. டேய், என்னாச்சு அவருக்கு? பௌத்து வலிக்கார மாதிரி வண்டி ஓட்டுற? பின்ன என்னய்யா, பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை ஒட்டச்சிக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது, குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க. கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டனா அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், குறுக்க எதுக்கே ரிப்பன் கட்டாங்க? குறுக்கு எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க எனக்கு தெரியல. ஏய் வேலு, இந்த பள்ளிவாசல் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டாங்க? வண்டியை எடுத்துடா. போறாரு. ஐயா 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 ஐயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. ஐயா நில்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, இந்த செருப்பாலே என்ன பின்னி பொணமாக்குங்கய்யா. இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டுனா எனக்கு என்னையா? ரிப்பனை பத்தி மட்டும் கேட்க மாட்டேயா. டேய், நான் அதுக்காக போகலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை. அம்மாவுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதை 2 வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன அது இல்லையா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், 100 கணக்கில் பழத்தை கொண்டாந்து ஊட்ட நொப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபா குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏன்? இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன், கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க. ஏத்துங்கடா. கை தட்ட சொன்னா தட்டிடுறதா? எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க?
உங்களை சொல்லி தப்பு இல்லை, நீங்கள் தட்டி தட்டியே பழகிட்டீங்க. வேண்டாம், நீங்களும் கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா? இங்கே பாரு மாவனா, இன்னைக்கு கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுற. பாம்பு செத்தா நீ சாப்பிட்ற, கீரி செத்தா நான் சாப்பிட்றேன். ரெண்டும் சாப்பிட அவங்க 2 பேரும் அடிச்சே கொண்டுடுவேன். மற்றவங்க மாதிரி கிடையாது. நாங்கள் சொல்கிறதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். மற்றவன் டைலாக்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன ஓட்டு கேட்க வந்த? சண்டை விடு. என்ன நான் சொல்றேன் வேணாண்ணா. ஏண்டா ஆற்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னார் கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுறேன். அங்க எல்லாம் விட்டுலாம்டா, இங்க மட்டும் வேணாம்டா. சார் கைக்கு தான் காட்டினா, கையை தயாரா வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருக்கீங்க. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான். உங்களுக்கு அறிவே இல்லை, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் பொட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிங்க. போங்க. தப்பிச்சிட்டா. பொட்டியில இருந்தா பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் எவ்வளவு நேரம் கழிச்சு கொஞ்சமாவது கேட்டீங்களா? கலர் குடிக்க சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் தான் அங்கிட்டு. பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. நான் போயிடுச்சு. என்னது போயிடுச்சா? பலாப்பழம் என்ன விலை? 30 ரூபாங்க. அது 25 ரூபா. அது பொண்ணு தானே? பொண்ணு இல்ல, கீழே பாரு. சத்தம் போடாதே. எது வேணுமோ சீக்கிரம் எழுதி. காப்பாத்திட்டாரே ஐயா, காப்பாத்திட்டா. ஏந்திரமா. ஏய், யாரு மேல நீ கைய வச்ச? நாயே. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன்னை பாம்பு கடிக்க வந்தது. அதான் நீ பாம்பை பார்த்தா இல்ல சொல்லு. ஆமா, உன்ன பாம்பு தான் கடிக்க வந்துச்சுடா. இது என்ன காடா வயலா பாம்பு வர்றதுக்கு? இவ்வளவு பேர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாம்பு வந்ததான் கடிக்க வந்ததான் கதையா விடுறீங்க? எவ்வளவு எங்க பிடிச்சி இழுக்கலான்னு அலைவீங்களே. இல்லைங்க, பாம்பு வந்து உண்மைதான். பாதம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? வெள்ளத்தால பாத்திர கூடாத. இவனுங்க மூஞ்சிகளை பார்த்தா சந்தைக்கு வர்றவனுங்க பாரியா தெரியுது. பாம்பு யார் மேலடா கைய வச்ச? வாடா வாடா உன்னை. ஏய் ஓடா. என்ன நடந்தது கேளுடா முதல்ல. யார் ஊர்ல வந்து யார் கை பிடிக்கிற? எல்லாத்தையும் கேள்விப்பட்டி மாப்பிள்ள. உடக்கூடாது. அவரு மேல தப்பு இல்லைன்னா அழுவாரோட கண்ணு வா போலாம் வா. அவரு அடிக்காது, அவரு தப்பு பண்ண அடிக்காது, அவரு அடிக்காது. அடிக்காதுடா, அவரு நிறுத்தா, செத்துற போறான். அவுத்துரு. இனி ஒரு முறை இந்த பக்கம் பார்த்தேன், உன் தலையை எடுத்துருவேன். எங்க ஊர் பொண்ணுகளை தொட்டா இதுதான் கதி. நல்ல மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் விளக்கம் தெரியல. தெரியாம போட்டதிங்கே தப்பு கணக்குதா. நியாயங்கள் காயம் பட்டா பூமி தாங்குமா? தர்மங்கள் தோற்றுவிட்டா சாமி தாங்குமா? நன்றி கட்ட மானிடற்கு ஞானம் இல்லையே.